இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பெத்தவளா என் பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அவ நிலைமை என் கண்ணால பார்க்கவே முடியல. சில விஷயங்கள் எல்லாம் என்னால வெளியில சொல்லவும் முடியல. வர்ஷினி தான் இந்த வீட்டோட மருமக. நான் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. நீங்க வர்ஷினிய பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லும்போது கேட்க நல்லாதான் இருக்கு சம்மந்தி. ஆனா வெறும் வார்த்தையை வச்சுக்கிட்டு எங்க சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் சொல்ல முடியுமா சொல்லுங்க? சித்தி இசாய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என் பொண்ணோட வாழ்க்கை விஷயமா நான் பேசிட்டு இருக்கேன். எதுக்காக நடுவுல குறுக்க வந்துட்டே இருக்க நீ? இல்ல ருக்மணி, நீ அமைதியாரு. தயவு செஞ்சு இசி எதுவும் சொல்லாதீங்க. இப்ப என்ன, நான் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அததானே சொல்ல வரீங்க? உங்க மேல நம்பிக்கை எல்லாம் இல்லாம இல்ல சம்பந்தி. இந்த ஊர் உலகம் என்ன நம்பணும்னா வர்ஷனிக்கும் அசோக்குக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நம்ம தட்ட மாத்திக்கிட்டோம்னா இந்த வீட்டுல நிம்மதியாவும் உரிமையோட நான் இருக்கலாம்ல சம்பந்தி. மா, நேரம் காலம் தெரியாம என்னமா பேசிட்டு இருக்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்ல, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன பேசுற நீ? வர்ஷினி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏற்கனவே உன் அம்மா உன்னை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கும்போது நீயும் இப்படி பேசலாமா? ருக்மணி, உங்க பயம் எனக்கு புரியுது. இப்ப என்ன, வர்ஷினிக்கும் அசோக்கும் தட்ட மாத்திக்கணும், அவ்வளவுதானே? அத்தை, இவங்க இது புரியாம பேசுறாங்க. இவங்க பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல வர்ஷினி, அம்மா கேக்குறதுல தப்பே இல்ல. ஒரு பொண்ணை பெத்தவங்களா அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல. நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அத்தை, ஸ்ரீஜா, இசையும் அவ தங்கச்சியையும் பாத்தியா? பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாவம். இப்ப அந்த வர்ஷினி நல்லா மாட்டிக்கிட்டாக்கா. தட்டை மாத்திக்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்ல. இது வெறும் தட்டு மாத்துறது மட்டும்தான். அப்புறம் அசோக்கு கண் பார்வை வந்ததும் மத்த விஷயத்த நாம முறைப்படி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு மணி?